நீ என்ன முடிவு பண்ணிருக்க ஷீலா? நீ எதுக்கு தேவையில்லாம உன் வாழ்க்கையை இங்க வேஸ்ட் பண்ற? நம்ம டைம் எதுக்கு வேஸ்ட் பண்ற? நீ என் கூட வர விரும்புறியா இல்லையா? உனக்கு தான் புரிய மாட்டேங்குது. ஒருவேளை உங்க அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் சும்மா இருக்க மாட்டாரு. அதோட என்ன நீ மறந்துற. நான் என்ன பத்தி இல்ல உன்னை பத்தி பேசுறேன். இத பத்தி எங்க அப்பா கிட்ட நான் பேச முடியும், அவரை நான் சமாளிச்சிருவேன். ஆனா நீ எனக்கு இத மட்டும் சொல்லு, என் கூட வர முடியுமா முடியாதா? நீங்க நினைக்கிற மாதிரிலாம் எப்பவுமே நடக்காது. ஏன் நடக்காது? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ மறுபடியும் யோசிச்சு எனக்கு சொல்லு, என் கூட நீ வருவியா இல்லையான்னு. முடியாது. அட நீ என்ன இப்படி பதில் சொல்ற? நீ இங்க வேலைக்காரியா இருக்க, நான் உன்னை ராணியாக்க விரும்புறேன். ஆனா நீ என்னடானா வேண்டான்னு சொல்ற. எதுக்கு? இங்க இருக்கிற எல்லா பிரச்சனையில இருந்தும் நான் உன்னை கூட்டிட்டு போக விரும்புறேன். நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன காரணம்? இது வரைக்கும் உங்களுக்கு என்ன பத்தி என்ன தெரியும்? சரி, என்ன தெரிஞ்சதோ அதை சொல்லு, நான் எல்லாத்தையும் சரி பண்றேன். உனக்கு என்ன வேணும்? பாரு, இங்க வேலை செய்யறதுக்கு எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். அப்புறம் அதை நான் மாசம் மாசம் எங்க ஊருக்கு அனுப்பணும். அங்க எங்க அப்பா கடன் வாங்கியிருக்காரு. அந்த 10,000 ரூபாயை வச்சுதான் மாசம் மாசம் கடன் அடைப்பாங்க. 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அவ்வளவுதானா? 10 லட்சம் தானே? நான் உனக்கு எடுத்துட்டு வந்து தரேன். நீ உன் கடனை தீர்த்துட்டு என் கூட வந்துரு. அட சீலா, எங்க இருக்க? கொஞ்சம் இங்க வா. என் குர்தாவை காணுமே, அதை எங்க எடுத்து வச்சிருக்க? சரிங்கய்யா, இதோ எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா. என்னப்பா, சாப்பாடு எப்படி இருக்கு? சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குப்பா. வீட்டு சமையலை பத்தி சொல்லவா வேணும்? கண்ணா, ரொம்ப நாள் கழிச்சு நீ வீட்டு சமையலை சாப்பிடுற. இந்த சாப்பாடு ரொம்பவே டேஸ்டா இருக்குப்பா. ஷீலா, சப்பாத்தி எடுத்துட்டு வாமா. இதோ எடுத்துட்டு வரேன்யா. தம்பி குடுமா, சப்பாத்தி சாப்பிடுப்பா. போதும் போதும். உன் சமையல் என் பையனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சமையல் உண்மையாவே ரொம்ப டேஸ்டா இருக்கு. ரொம்ப நன்றிங்க. உங்க கையில ஒரு மேஜிக் இருக்கு. நீங்க சாப்பிட்டீங்களா? அப்புறமா சாப்பிடுறேன். ஹலோ ராமகிருஷ்ணன் சார், கொஞ்சம் பாருங்க, 10 நிமிஷத்துல அங்க இருப்பேனா? கிளம்பிட்டேன், வரேன். சரி, ஓகே, நீங்க சாப்பிடுங்க, நான் கிளம்புறேன். மீட்டிங் போயிட்டு வரேன். சரிங்க டாடி. நீ என்ன முடிவு பண்ண? உங்க அப்பா என்ன என்னைக்கும் உனக்கு சொந்தமாக விட மாட்டாரு. அப்படின்னா? அதாவது அவரும் என்ன விரும்புறாரு. நீ என்ன உளறிட்டு இருக்க? நான் உண்மையை தான் சொல்றேன். ஒருவேளை நம்பிக்கை வரலனா 1 மணிக்கு அப்புறமா நீ எழுந்திருச்சு வந்து பாரு. 1 மணிக்கு அப்புறமாவா? இன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு அப்புறமாவா? ஷீலா ராணி, இன்னைக்கு வேண்டாம். தினமும் வந்தாலும் இல்ல, ஆசை தீர மாட்டேங்குது. என்னால முடியல. வேண்டாம், ஆசையை தீர்த்தி ஆகணும். இல்ல வேண்டாம் சொன்னா அப்பா இப்படி கேவலமான வேலை செய்வார்னு கனவுல கூட யோசிச்சு பார்க்கல. இன்னைக்கு நீங்க என் கண்ணால மாட்டிக்கிட்டீங்கப்பா. ஷீலா, நான் வெளியில போறேன், புரிஞ்சுதா? நீயா? நீ எதுக்கு இதெல்லாம் சகிச்சுக்கிற? உனக்கு காசு தானே வேணும், நான் எடுத்துட்டு வந்து உனக்கு தரேன். உனக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் எல்லாத்தையும் தீர்த்துரு. நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாம். இல்ல, நான் இதுக்கு பழி வாங்க விரும்புறேன். என்ன? அது ஒருவேளை நான் இவரை பழி வாங்கலைன்னா எனக்கு சந்தோஷமே கிடைக்காது. ஷீலா, நான் உனக்காக என்ன வேணா பண்ணுவேன். சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு.
இவரு ரொம்ப நாளாவே என்கிட்ட இப்படிதான் கேவலமா நடந்துட்டு இருக்காரு. நான் இவரை உயிரோட விட விரும்பல. ஒருவேளை இவரை நான் உயிரோட விட்டுட்டேன்னா அப்புறம் நான் வாழும்போதே செத்துருவேன். சரி, உனக்காக நான் காசு எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த அந்த பணம் இதை எடுத்துட்டு போய் உன் ரூம்ல வை. நான் உன்னை ராத்திரி சந்திக்கிறேன். ஷீலா, கேளு. எனக்கு உன்னோட பதில் வேணும். ஆ, 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 பதில் ஆ, என்ன அப்படி யோசிக்கிற? பதில் சொல்லு. உனக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆ, அது ஆ, நானும் உன்னை காதலிக்கிறேன். ஆனா நம்மளோட ஃபியூச்சர் என்ன? ஷீலா, நீ எதை பத்திலாம் கவலைப்படாத. நீ என்னை காதலிக்கிற, நான் உன்னை காதலிக்கிறேன். என்ன நடந்தாலும் சரி, நான் உன்னை இங்கிருந்து கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயே தருவேன். ம், சரி, நான் கொஞ்சம் யோசிக்கணும். இன்னும் கூட யோசிக்கணுமா? இப்ப யோசிக்க வேண்டியது நீ இல்ல. உன்னை இங்க இருந்து எப்படி கூட்டிட்டு போகணும்னு நான் தான் யோசிக்கணும். புரிஞ்சுதா? ம், சரி. ம், ஷீலா, ஷீலா, நான் உன்கிட்ட சொன்னல பரோட்டா செய்ய சொல்லி. ஆனா நான் சொல்லி இவ்வளவு நேரம் ஆச்சு, நீ இன்னும் செய்யாமே இருக்க. பாருங்கப்பா. ம், ஆ, சரிங்க, நான் செஞ்சிடறேன். சீக்கிரம் எடுத்துட்டு வா, நான் வெளியே வெயிட் பண்றேன். என்ன அப்பா கூட என்ன? ஆ, ஏய், ஏய் ஷீலா, நல்லா கேட்டுக்க. இதுக்கப்புறம் என் மாவும் பக்கத்துல உன்னை பார்த்தேன்னு வை, உன்னை உசுரோட புதைச்சிடுவேன். ஜாக்கிரதை. சரி சரி. அப்புறம் ராத்திரி 1 மணிக்கு என் ரூமுக்கு வந்துடு. காக்க வைக்காத. எங்க போற நீ? காலாமுக்கு. கால் ரொம்ப வலிக்குது. நல்லாமுக்கு. கொஞ்சம் மேல. நல்லா அமுக்கு. மேல, இன்னும் மேல. அங்க இருக்க. நல்லா பிடிச்சு விடு. அப்படிதான். இன்னும் கொஞ்சம் மேல. இப்பதான் கரெக்டா பிடிக்கிற. இன்னும் மேல அமுக்கடி, இல்லைன்னா வீட்டை விட்டு விரட்டிடுவேன். அதுக்கப்புறம் நீ தெருவுல தான் நிக்கணும். பேசாம நான் சொல்றத மட்டும் செய். ஒரு தடவை சொன்னா புரியாது? எந்த வேலைக்காக உன்னை கூப்பிட்டனோ அந்த வேலையை செய். புரியுதுல? தெரியாத மாதிரி நடிக்காத. ஆ, சரிங்க ஐயா, நீங்க செய்யறத அழகா செய்யலாம்ல. ம்? இந்தாங்க, முதல்ல இந்த பாலை குடிங்க. அப்படிதான் கால அமுக்கணும். ஆ, சரிங்க ஐயா. ஆஹா, நீ கொடுத்த பால் ரொம்ப டேஸ்டா இருக்கு. என்ன போட்டு இத காய்ச்சின? ஆஹா, நீ எப்படி பால் கொடுத்தாலும் அது நல்லா இருக்கு. என்னால மறக்க முடியாது. ஆஹா, சரி. ஷீலா,
என்ன கலந்த? பாலுக்கு என்ன கலந்த? ஷீலா, நீ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். நாம இந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணலாம், ஓகே? உண்மையாவே இவர் ஹார்ட் அட்டாக்ல தான் இறந்தாருன்னு. அதெல்லாம் சரிதான். ஆனா இந்த பாடி என்ன பண்றது? கார்டனுக்கு பின்னாடி ஒரு பழம் தோண்டி வச்சிருக்கான்ல, அங்க போச்சிடலாம். நீ சீக்கிரம் வா, சீக்கிரம் வா, டைம் ஆகுது. பெட்ஷீட்டை நல்லா போத்தி விடு, சீக்கிரம். இந்தியால இதுதான் நம்மளோட கடைசி இரவு. இந்த அவனோட பாஸ்போர்ட். நாளைக்கு நம்ம இந்தியா விட்டு போறோமா? ஆமா. அதுவும் லண்டனுக்கா? இன்னைக்கு இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நானும் தான். நீ ரொம்ப கியூட்டா இருக்க. Love you. I love you. இந்தா, இது உனக்காக. இதுக்கு என்ன இப்ப அவசரம்? உனக்காக 7 கல்லா போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நீ செஞ்ச கண்டிப்பா குடிக்க தானே போறேன். அட, இந்த பாலோட அவசியம் என்ன இருக்கு? இப்ப நான் உன்ன நீ பால்ல என்ன கலக்குன? அதேதான், கொஞ்சோண்டு விஷம். நீ கொண்டு வந்ததுதான் உங்க அப்பாவை கொல்றதுக்காக. உனக்கு தெரியுமா நான் உன்னை எதுக்கு கொல்ல நினைச்சேன்னு? நீ எதுக்கு என்ன கொலை பண்ணணும்? ஒரு வாட்டி நீ சொன்னல, நான் சுலக்ஷனாவோட ஜெராக்ஸ் காப்பி மாதிரி இருக்கேன்னு. நான் சுலக்ஷனோட காப்பி இல்ல. நாங்க 2 பேரும் ரெட்ட பிறவிங்க. படுபாவி பயலே. அவ என்னோட தங்கச்சி. அவ உனக்கு என்ன துரோகம் பண்ணா? உன்னை காதலிச்ச அவ்வளவுதானே. உன்னை அவ நம்பினா. ஆனா நீ அவளோட நம்பிக்கையை கெடுத்துட்ட. அவளுக்கு துரோகம் பண்ண. அவளை நீ உயிரோட கொன்னுட்ட. இதுக்காக தானே நீ இன்னொருத்தர விரும்பினதுனால. ஒருவேளை நீ இன்னொருத்தர விரும்பினா இவளை கொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருந்தது? நீ விட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்புறம் அவ உன்னால குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போயிட்டா. அன்னைக்கு ராத்திரி அவ எனக்கு போன் பண்ணா. ரொம்ப டென்ஷனா இருந்தா. அப்ப அவ என்ன சொன்னா, தப்பு நடக்க போகுதுன்னு. ஆனா அவளுக்கு சுத்தமா தெரியல. நீதான் அவளை ஏதோ பண்ண போறேன்னு அவளுக்கு தெரியல. உனக்கு தெரியுமா? சொல்லு. நான் உனக்காக 3 வருஷமா காத்துட்டு இருந்தேன். நான் இங்க வரும்போது என்ன நினைச்சேன்னா, இதெல்லாம் சீக்கிரமா முடிஞ்சிரும்னு. ஆனா நீ வர்றதுக்கு ரொம்ப லேட் பண்ணிட்ட. உனக்காக நான் வெயிட் பண்ணதுல நான் அந்த வெறி பிடிச்ச நரிக்கு தினமும் இறை ஆயிட்டேன். நான் அவரை கொல்ல விரும்பல. ஆனா அவரை கொண்டு நல்ல காரியம் பண்ண. நீங்க 2 பேருமே தரம் கெட்டவங்கதான். அவன் உன்னோட தரம் கெட்ட அப்பா. புரிஞ்சுதா? அப்பா புள்ள 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. வெறி பிடிச்சு நரிங்க. சாகர வரை எப்படி இருக்குங்கிறத இப்ப நீயும் நல்லா உணர்ந்து கூட துரோகி. போ. இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு. நான் கொடுத்த வாக்க நிறைவேத்திட்டேன்.
ஆனா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா நிறைவேறிடுச்சு. அவ என்னோட தங்கச்சிடா. என்னோட தங்கச்சி. அவளை நீ எதுக்காக கொன்ன? சொல்லு, எதுக்காக கொன்ன? சொல்லு.